நடைமுறைப்படுத்தி நாட்டை பிளவுபடுத்த முயற்சிக்கும் பாசிச பாஜக அரசை கண்டித்து நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையிலே நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் வேலுமணி, சாரநாத், இளங்கோ, ஜேக்கப், கரிகால் வளவன், அப்புன், இளையா, சவுந்தர், உஷாராணி, இளங்கோவன், ஞான முதல்வன் ஆகிய தோழர்களே, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்கள் தளபதி சுந்தர், நீலமேகம், அருண் கௌதம், ஆவடி ஆதவன் ஆகிய தோழர்களே, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்கள் மேனகாதேவி கோமகன், தீவா எழிலரசு, பருத்திக்குளம் மதி ஆதவன் ஆகிய தோழர்களே, செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர்கள் கேது என்கிற தென்னவன், வழக்குரைஞர் பொன்னிவளவன், காஞ்சி மு தமிழினி, கனல்விழி, திருநீர்மலை தமிழரசன், பா சாமுவேல் ஆகிய தோழர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மண்டல செயலாளர்கள் ரூதர் கார்த்திக், வேளச்சேரி ரவிசங்கர், சிறுத்தை வி கிட்டு, சுபாஷ், மூவா சித்தார்த்தன் ஆகிய தோழர்களே, மண்டல துணை செயலாளர்கள் ராவணசங்கு, சதாசிவம், அலெக்சாண்டர், எஸ் எம் முனீர், கதிர் ராவணன், பள்ளிக்கரணை வீரமணி, சீராளன் ஆகிய தோழர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்திருக்கிற தலைமை நிலைய செயலாளர் ஆ பாலசிங்கம் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று கண்டன உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணன் நீலவானத்து நிலவன் அவர்களே, வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்களே, வழக்குரைஞர் தமிழனியன் அவர்களே, வனச்செழியன், பாசறை செல்வராஜ், சங்கத்தமிழன், அப்துல் ரஹ்மான், தயா நெப்போலியன், வழக்குரைஞர் கதிர் நிலவன் ஆகிய தோழர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அம்பேத் வளவன், செல்லதுரை, ராப்பு அன்புச்செழியன், ஆதவன், வீகோ ஆதவன், சூரா ராஜ்குமார், சூகா ஆதவன், செங்கை தமிழரசன், தேவ அருள் பிரகாசம், கோவி நயனார், ஒரகடம் குமணன் ஆகிய தோழர்களே, கண்டன உரை ஆற்றிய கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் வி ஆர் ஜெயந்தி அவர்களே, வழக்குரைஞர் நெடுஞ்செழியன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர்கள் யாழினி அவர்களே, கிரண் ஷர்மிளி அவர்களே, கடலூர் மாமன்ற உறுப்பினர் செல்வ புஷ்பலதா அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று கண்டன உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி SS பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மைய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் மேலிட பொறுப்பாளர் இரா செல்வம் அவர்களே, அவருக்கு உற்றத்துறையாக இந்த நிகழ்ச்சியில் ஒத்துழைத்திருக்கிற மின்னல் பாபு, சேப்பாக்கம் வெங்கடேசன், பே பச்சை, மாமுனியன், தலித் தனா, வீர ரவிக்குமார் ஆகிய தம்பிகளே, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் மல்லிகை அரசி உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். தேர்தல் நெருங்கி ஒரு பரபரப்பை உருவாக்கி கொண்டிருக்கிற சூழலில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாடு தழுவிய அளவில் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று இந்த சிஏஏ சட்டத்திற்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாளை தேர்தல் தேதிக்கான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட இருக்கிறது. இங்கே தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல அந்த பரபரப்பில் எல்லா கட்சிகளும் தலைவர்களும் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் கூட்டணி பேச்சுவார்த்தையை இங்கும் அங்கும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிற சூழலில் பேரம் படியாமல் இன்னும் அது இழுபறியாகி கொண்டிருக்கிற சூழலில் தேர்தலை பற்றி கவலைப்படாமல் மக்களை பற்றி கவலைப்படுகிற, நாட்டை பற்றி கவலைப்படுகிற, ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படுகிற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த களத்திலே நிற்கிறது. நேற்றும் இன்றும் தேர்தல் பத்திரம் குறித்த பரபரப்பு. இந்தியாவில் பெரு முதலாளிகள் பாரதிய ஜனதா போன்ற பெரிய பெரிய கட்சிகளுக்கு கோடிக்கணக்கான தொகையை நன்கொடையாக அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்றைக்கு நாடே பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறது. ஊடக தளங்கள் அனைத்திலும் இது குறித்த பேருரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த கட்சிக்கு யார் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு கோடிகளை வாங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 47% ஒட்டுமொத்த நன்கொடையில் பெற்றிருக்கிறது. இது பற்றிய விவாதம் தான், பேருரையாடல் தான் இப்போது நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் இங்கே சிஏஏ சட்டத்தை எதிர்த்து அதை நடைமுறைப்படுத்தக் கூடாது, அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். 2020 இந்த சட்டம் வந்தபோது மிக கடுமையாக மூர்க்கமாக நாம் நமது கண்டனத்தை, எதிர்ப்பை தெரிவித்தோம். மக்களவையிலே நான் ஆற்றிய உரை குறித்து தம்பி SS பாலாஜி அவர்கள் இங்கே கோடிட்டு காட்டினார். இந்த தேசம் பாசிசத்தை நோக்கி வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்தையே நேர்த்து போக செய்கிறது. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் என்று நான் எனக்கு கிடைத்த ஓரிரு நிமிடங்களில் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் பதிவு செய்தது குறிப்பிலே கிடக்கிறது. ஊடக தளங்களில் இன்றைக்கும் நீங்கள் அந்த உரையை கேட்க முடியும். குடியுரிமை திருத்த சட்டம் தோழர்கள் மிக அழகாக இங்கே விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா நாடுகளிலும் புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள், பல்வேறு காரணங்களால் புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாட்டில் பிறந்தவர்கள் அந்த நாட்டிலேயே வாழ்ந்துவிட முடியாது. மனித குலம் பெயர்ந்து கொண்டே, இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிற இயல்பை கொண்டது, விலங்குகளைப் போல. விலங்குகள் வாழ்வாதாரத்தை தேடி, பாதுகாப்பை தேடி புலம்பெயரும். அதே போல்தான் மனிதனும் வேலை வாய்ப்புக்காக புலம்பெயர்கிறான். அராபிய நாடுகளில் போய் வேலை செய்கிறான், அமெரிக்கா போன்ற நாடுகளில் போய் வேலை தேடி அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கேயே தங்கிவிடுகிறான். இப்படி புலம்பெயர்ந்து நாடு விட்டு நாடு செல்வது என்பது மனித குலத்தின் இயல்பு. அதை தடுக்க முடியாது. இயற்கை பேரிடரால் புலம்பெயர்வது ஒரு வகை. திடீரென்று பூகம்பம் ஏற்படுகிறது, அந்த பகுதியிலே வாழ
பாதுகாப்பற்ற சில நிலை இருக்கிறது என்றால் உள்நாட்டுக்குள்ளேயும் புலம்பெயர முடியும், அண்டை நாட்டுக்கு புலம்பெயர்வதும் தவிர்க்க முடியாது. சுனாமி வருகிற போது அதனால் ஏற்பட்ட பாதிப்பு தப்பித்து உயிர் பிழைக்கிறவர்கள் உள்நாட்டிலே ஏதேனும் ஒரு இடத்திலே பாதுகாப்பாக புலம்பெயர்வது உண்டு, அல்லது அண்டை நாட்டுக்கு புலம்பெயர்வதும் உண்டு. இது இயற்கை பேரிடர்களால் நிகழ்கிற புலம்பெயர்தல். அரசாங்கமே சில வேளைகளில் பல்வேறு சட்டங்களை போட்டு நெருக்கடிகளை தருகிற போது அந்த நெருக்கடிகளை தாங்க முடியாமல் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்வது தவிர்க்க முடியாதது. இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் ஒடுக்குமுறைகள் நிகழ்கிற போது, படுகொலைகள் நிகழ்கிற போது சொந்த நாட்டில் வாழ முடியாமல் அண்டை நாட்டுக்கு புலம்பெயர்வது தவிர்க்க முடியாதது. இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் இந்தியாவுக்குள்ளும் புலம்பெயர்ந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளிலும் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் மறுபடியும் ஈழத்திற்கு போக முடியாது என்கிற போது அப்படி புலம்பெயர்ந்தவர்களை என்ன செய்வது என்கிற கேள்வி அந்த நாட்டுக்கு உருவாகிறது. அவர்களை தங்கள் நாட்டின் குடிமக்களாகவே ஏற்றுக்கொள்வது என்ற முடிவுக்கு ஒவ்வொரு நாடும் வருகிறது. இது குறித்தெல்லாம் எல்லா நாடுகளுக்குமான பொது அவையாக இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையில விவாதிக்கப்படுகிறது. அப்படி விவாதிக்க பெற்று அகதிகள் தொடர்பாக உலக நாடுகள் அனைத்தும் தங்களுக்கிடையில் ஒப்பந்தங்களை போட்டுக் கொள்கிறது. எந்த நாட்டிலிருந்து யார் தஞ்சம் தேடி வந்தாலும் அவர்களை மனித நேயத்தோடு வரவேற்க வேண்டும், வரவேற்றவர்களுக்கான வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கல்வி, மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்தையும் வழங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், குடியுரிமையும் வழங்க வேண்டும், வீடுகள் கட்டித்தர வேண்டும். இவற்றையெல்லாம் ஐநா பேரவையில் அதற்கென்று இருக்கிற ஒரு நிறுவனத்தில் ஒவ்வொன்றுக்கும் தனி மனித உரிமைகளுக்கு தனி சபை இருக்கிறது. அகதிகளுக்கு என்று தனி சபை கூடி விவாதிக்கும். ஐநா பேரவையில தனித்தனியான அவைகள் உண்டு. அதை போல பெண்கள் தொடர்பாக விவாதிப்பதற்கென்று அவை உண்டு. குழந்தைகள் தொடர்பாக, மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக, மூன்றாம் பாலினத்தவர் தொடர்பாக விவாதிப்பதற்கென்று அவைகள் உண்டு, சபைகள். அதன் அடிப்படையிலே ஒப்பந்தம் போடுவது உலக நாடுகளுக்கு இடையில், ஐநா பேரவையில் அங்கம் வகிக்கிற நாடுகளுக்கு இடையில இந்த ஒப்பந்தம் போடப்பட்டு வருகிறது. அப்படி ரெஃப்யூஜிஸ் என்றால் அகதிகள், நாடற்றவர்கள். ரெண்டு வகை இருக்கிறார்கள். ரீபேட்ரியாட்ஸ், தாயகம் திரும்பியோர் இருக்கிறார்கள். இங்கே இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் சில ஆண்டுகள், 10 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள் வாழ்ந்து மறுபடியும் அங்கே வாழ முடியாமல், அங்கே குடியுரிமை கிடைக்காமல் தாயகத்துக்கே திரும்புகிறவர்கள் தாயகம் திரும்பியோர். அவர்கள் ரீபேட்ரியாட்ஸ் ஆங்கிலத்தில். ஈழத்திலிருந்து அந்த குடியுரிமை பெற்ற அந்த நாட்டு குடிமக்கள் அங்கே நடந்த இன ஒடுக்குமுறையால், சிங்கள இனவெறியாட்டத்தால் உயிர் தப்பி பிழைத்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் பரவலாக ஆங்காங்கே தங்கி இருக்கிறார்கள். இவர்கள் ரெஃப்யூஜிஸ் ஆங்கிலத்தில். இவர்கள் அகதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த அகதிகள் தொடர்பாக ஐநா பேரவை ஒரு சார்ட்டர், உடன்படிக்கை, UN சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் என்று ஒரு ஒப்பந்தம். அதில் ஒவ்வொரு நாடும், அங்க வகிக்கிற நாடும் கையெழுத்திட வேண்டும். ஆனால் இதுவரையில் இந்திய அரசு அதில் கையெழுத்திடவில்லை.
கையெழுத்திட்டால் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து வருகிற தமிழர்களுக்கெல்லாம் நல்ல வீடு கட்டித்தர வேண்டும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களின் பிள்ளைகளுக்கு மாதாந்திர செலவுக்கு தொகை வழங்க வேண்டும், கல்விக்கு, மருத்துவத்திற்கு, சுகாதாரத்திற்கு. இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதனாலேயே அந்த ஒப்பந்தத்தில் இந்திய அரசு கையெழுத்திடவில்லை. ஆனாலும் ஐநா பேரவையில் ஒரு அங்கம் இந்தியா, முக்கியமான ஒரு நாடு. அப்படிப்பட்ட இந்திய அரசு அகதிகள் தொடர்பாக ஒரு சட்டம் எழுதுகிறது. அதுதான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம். ஏற்கனவே குடியுரிமை சட்டம் இருக்கிறது, அதை திருத்துவதனால் இது திருத்த சட்டமாகிறது. குடியுரிமை திருத்த சட்டம், திருத்தப்படுகிற சட்டம், திருத்தப்பட்ட சட்டம். என்ன திருத்துகிறார்கள் என்றால், அண்டை நாடு பாகிஸ்தான், அதற்கு அருகிலே இருக்கிற ஆப்கானிஸ்தான், கிழக்கு பகுதியிலே இருக்கிற பங்களாதேஷ், இந்த 3 நாடுகளில் இருந்தும் இந்தியாவுக்குள்ளே எல்லையை கடந்து குடியேறி இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த மக்களை ஒரு குறிப்பிட்ட கெடுவுக்குள்ளாக இந்த தேதியிலிருந்து இந்த தேதி, இந்த ஆண்டு என்கிற எல்லையை நிர்ணயம் செய்து இதற்குள்ளாக வந்தவர்கள் டிசம்பர் 31, 2014 அதற்கு முன்பு வரை வந்தவர்கள், அதற்கு பின்னால் வருகிறவர்கள் பற்றி எப்போது பேசுவார்கள், எப்போது திட்டமிடுவார்கள் என்று தெரியாது. 15, 16, 17, 18 இந்த காலகட்டங்களிலும் எல்லையை கடந்து பல பேர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் இந்திய எல்லையை கடந்து ஊடுருவ முடியும், யாராலும் தடுக்க முடியாது. அப்படி 2014 டிசம்பர் 31க்கு முன்பு வரையில் இந்தியாவுக்குள்ளே ஆப்கானிஸ்தானில் இருந்தும், பாகிஸ்தானில் இருந்தும், பங்களாதேஷில் இருந்தும் புலம்பெயர்ந்தவர்கள், சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் யார் யார் என்று அடையாளப்படுத்தி, மத அடிப்படையிலே அடையாளப்படுத்தி அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது தொடர்பாக ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதிலே திருத்தம் கொண்டு வருகிறார்கள். அதிலே மிக வெளிப்படையாக முஸ்லிம்களை தவிர பிற அனைவருக்கும் குடியுரிமை வழங்கப்படும். இதுதான். பாகிஸ்தான்ல இருந்து அதிகமா யார் வர முடியும்? முஸ்லிம்கள் தான் வர முடியும். பிரச்சனை இருந்தா இந்துக்களும் வந்திருக்கிறார்கள், முஸ்லிம்கள். அங்கே முஸ்லிம்கள் பெரும்பான்மை, இந்துக்கள் சிறுபான்மை. அதனால் இந்துக்களுக்கு அங்கே நெருக்கடி ஏற்பட்டு இந்துக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இஸ்லாமியர்களும் வந்திருக்கிறார்கள் என்பதும் உண்மை. ஆப்கானிஸ்தானத்திலும் அதே போல இந்துக்கள் இருக்கிறார்கள். இந்துக்கள் அங்கிருந்து இங்கே புலம்பெயர்ந்து எல்லையை கடந்து இந்தியாவுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் வந்திருக்கிறார்கள். அதே போல முஸ்லிம்களும் வந்திருக்கிறார்கள். பங்களாதேஷ், அங்கே உள்நாட்டு கலவரம். பங்களாதேஷ் என்பது வங்கதேசம் என்று நாம் சொல்லுகிறோமே, அதுதான். அது அதற்கு முன்பு எப்படி அழைக்கப்பட்டது என்றால் கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னா இங்க இருக்கிற பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான். இந்தியாவுக்கு மேற்கே இருக்கிற பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான், கிழக்கே இருக்கிற பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான். இரண்டும் ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் என்று பிரிவினை அடைகிறது. இந்தியா, பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் 2 துண்டாக அமைந்து விட்டது. மேற்கே ஒரு துண்டாகவும் கிழக்கே ஒரு துண்டாகவும். இரண்டும் ஒரே நாடு, ஆனால் வெவ்வேறு புலம். மேற்கு புலம், கிழக்கு புலம். இப்படி இருப்பது எதிர்காலத்திலே இந்தியாவுக்கு பெரும் ஆபத்தாக வரும் என்று கருதி இந்திரா காந்தி காலத்திலேயே ஈஸ்ட் பாகிஸ்தான் மீது ஒரு யுத்தத்தை நடத்தியது. முஜிபுர் ரஹ்மான் என்பவர் அங்கே ஒரு படையை உருவாக்கினார். அவருக்கு துணையாக இந்திய ராணுவம் அங்கே போய் இறங்கியது. யுத்தம் நடக்காமலேயே அவர்கள் சரண்டர் ஆகிவிட்டார்கள். ஈஸ்ட் பாகிஸ்தான்
இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. அங்கே ஒரு புதிய தேசத்தை இந்தியா தான் உருவாக்கியது. அந்த தேசம்தான் பங்களாதேஷ், வங்க தேசம். அது ஒரு காலத்தில் ஈஸ்ட் பெங்கால் என்று இருந்தது. இப்போது வெஸ்ட் பெங்கால், மம்தா பானர்ஜி இருக்கிற பகுதி இருக்கிறதே வெஸ்ட் பெங்கால், அதோடு அது இணைந்து இருந்த போது அது ஈஸ்ட் பெங்கால் என்று அழைக்கப்பட்டது, கிழக்கு வங்கம் என்று அழைக்கப்பட்டது. நாட்டுக்கு விடுதலை ஆவதற்கு முன்பே அது இரண்டும் பிரிவடைந்து விட்டது. 1905 பிரிவினை நடந்து விட்டது. கிழக்கு வங்கம், மேற்கு வங்கம் என்று பிளவுபட்டு விட்டது. முஸ்லிம்கள் மிக அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரே வகை முஸ்லிம்கள், அங்கே முஸ்லிம்கள் 2 வகை உண்டு, சன்னி முஸ்லிம், ஷியா முஸ்லிம் என்று. அதிலே இருந்த முரண்களால், அவர்களுக்கிடையிலே ஏற்பட்ட மோதலால் அவர்கள் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் நேர்ந்து கிழக்கு வங்கம் மேற்கு வங்கம் என்று பிரிந்தது. அதிலே கிழக்கு வங்கம் தான் பிற்காலத்தில் கிழக்கு பாகிஸ்தான் என்றானது. கிழக்கு பாகிஸ்தான் தான் பிற்காலத்தில் வங்கதேசம் என்றானது. அந்த பங்களாதேஷ் பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷார் கட்டுப்பாட்டிலே இருந்த அகண்ட பாரதம், அவன் சொல்றான் இல்லையா, அகண்ட பாரதம். ஆப்கானிஸ்தான் வரையில் பிரிட்டிஷாருடைய ஆட்சி இருந்தது. இந்த பாகிஸ்தானும் அப்போது இந்தியாவுக்குள்ளே இருந்தது. மேற்கே இருக்கிற இந்த பாகிஸ்தானும் அப்போது இந்தியாவுக்குள்ளே வெள்ளையரின் ஆட்சி காலத்தில் இருந்தது. இந்த பங்களாதேஷும் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. இலங்கையும் இந்திய ஆட்சிக்குள்ளே தான் இருந்தது. அவன் வெளியேறுகிற போது தனித்தனியே ஒவ்வொரு இடத்திலும் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு போகிறான். இலங்கையினுடைய ஆட்சி நிர்வாகத்தை சிங்களமிடம் கொடுக்கிறான். பாகிஸ்தானை பிரித்து முஸ்லிம்களிடம் கொடுக்கிறான். மிச்ச நாட்டை இங்கே உள்ள இந்தியர்கள் அல்லது இந்துக்களிடத்திலே கொடுத்து விட்டு போகிறார். தொடர்களே, இந்த பங்களாதேஷ் என்பதுதான் அண்டை நாடுகள் என்கிற பட்டியலில் 3வது நாடாக இருக்கிறது. 3 நாடுகளில் இது ஒன்று. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். அண்டை நாடுகள் என்கிற போது சாலூர் ஷானவாஸ் சொன்னதை போல இலங்கையும் ஒரு அண்டை நாடுதான், சீனாவும் ஒரு அண்டை நாடுதான். இந்த அண்டை நாடுகளை பற்றி அவர்கள் பேசவில்லை. இந்த 3 நாடுகள் முஸ்லிம்களின் நாடுகள், அதுதான் முக்கியமானது. இலங்கை முஸ்லிம் நாடு அல்ல, சீனா முஸ்லிம் நாடு அல்ல. அண்டையில் இருக்கிற முஸ்லிம் நாடுகளை மட்டும் வரிசைப்படுத்தி அந்த நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள்ளே சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்கள் யார் யார் என்று வகைப்படுத்தி அதிலே முஸ்லிம்களை தவிர மற்றவர்களுக்கு, யார் யாருக்கு, இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, அதில் கிறிஸ்தவர்களை சேர்த்துக் கொள்கிறார். அது ரொம்ப நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ், ரொம்ப ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை உள்ளவர்கள். இந்துக்களும் முஸ்லிம்கள் தான் அதில் அதிகம். புத்திஸ்ட் ரொம்ப கம்மி தான், ஜெயின்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சி, இந்த மதங்களை சார்ந்தவர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தால் அவர்கள் என்ன குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் கூட அது பற்றி பிரச்சனை இல்லை. அவர்கள் சர்வதேச குற்றவாளிகளாக இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. அது பற்றியெல்லாம் அவர்கள் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர்கள் மதத்தால் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இங்கே குடியுரிமை தரப்படும், முஸ்லிம்களுக்கு இல்லை. மேற்கு வங்கத்திலே பங்களாதேஷிலிருந்து ஏராளமானவர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அசாமிலே புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். திரிபுராவிலே அதிகமாக புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அங்கே பூர்வீக இந்துக்கள், குடியேறிய இந்துக்கள் என்று முரண்பாடு இருக்கிறது. அசாம், திரிபுரா மாநிலங்களிலே பூர்வீக இந்துக்கள் குடியேறிய இந்துக்களை உள்ளே விடமாட்டோம் என்று அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதையும் பொருட்படுத்தவில்லை அமித்ஷா, மோடி, அதானி, அம்பானி அரசு. அவர்கள் பொருட்படுத்தவில்லை. இந்துக்களாயிருந்தால் குடியுரிமை உண்டு. முஸ்லிம்கள் நிலை என்ன? அவர்கள் வீடு கட்டியிருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். அரண்மனைகள் போல கட்டியிருந்தாலும் அதை விட்டு வெளியேற வேண்டும். தோட்டம் துறவுகள் இருந்தாலும் அதை விட்டுவிட வேண்டும். வணிகம், வர்த்தகம், மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு
குடும்பத்தோடு எங்கே போக வேண்டும்? முகாம்களுக்கு போக வேண்டும். முகாம் இதற்கென்று தனி நிதியை ஒதுக்கி இந்த நாடுகளில் எல்லாம் நிறைய முகாம்களை ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிறது மோடி அரசு. அகதிகள் முகாம்களை கட்டி வைத்திருக்கிறது. அது UN சார்ட்டர் அடிப்படையிலான முகாம்கள் அல்ல, அது வதை முகாம்களுக்கு இணையானது. அதை கான்சென்ட்ரேட்டட் கேம்ப்ஸ் என்று சொல்வார்கள். அந்த முகாம்களுக்கு பெயர். சிறை கைதிகளை விட மிக மோசமாக நடத்தப்படுவார்கள். காலம் எல்லாம் அங்கேயே கிடக்க வேண்டும், அவ்வளவுதான். விரும்பினால் அவர்கள் தாயகம் திரும்பலாம். எந்த காலத்திலும் அவர்கள் வெளியிலே வந்து வீடு கட்டி வாழ முடியாது. ஏற்கனவே வீடு கட்டி இருந்தாலும் விட்டுவிட்டு போக வேண்டும். சொத்து சுகம் இருந்தாலும் விட்டுவிட்டு போக வேண்டும். தோட்டம் துறவுகளை விட்டுவிட்டு போக வேண்டும். வணிகம் வர்த்தகங்களை தொழில்களை விட்டுவிட்டு போக வேண்டும். முகாம்களில் போய் அடைபட்டு கிடக்க வேண்டும். இதுதான் நடக்கப் போகிறது. இதைத்தான் செய்ய போகிறார்கள். ஆக திட்டமிட்டு முஸ்லிம்களை இவர்கள் ஒடுக்குவதற்கு என்ன காரணம்? அவர்களுடைய அரசியல் பெரும்பான்மைவாத அரசியல். இந்தியாவில் இந்துக்கள் தான் பெரும்பான்மை. இந்த பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் இந்துக்களின் நம்பிக்கையை பெற்றால் போதும், இந்துக்கள் மட்டுமே வாக்களித்தால் போதும், அவர்கள் தொடர்ந்து வாக்களித்தால் நாம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம், முஸ்லிம்களின் வாக்குகள் தேவையில்லை, கிறிஸ்தவர்களின் வாக்குகளும் தேவையில்லை என்று கராரான முடிவுக்கு வந்துவிட்டது RSS கும்பல், பிஜேபி. இந்த அரசியல்லாம் தெரியாம இங்க ஒரு கிறுக்கன் வேலூர் இப்ராஹிம் ஒருத்தன் இருக்கான். அவன் முஸ்லீம் சொல்லிட்டு முஸ்லீம் சமூகத்துக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி தருகிறான். இவ்வளவு மோசமான ஒரு அரசியலை கொண்ட அமைப்பு RSS சங் பரிவார். முஸ்லீம் ஓட்டு வேண்டாங்கிறான். இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்திற்கு எதிரானது. முஸ்லீம்கள் யாரும் பிஜேபி வேண்டாம்னு சொல்லல. இவன் சொல்றான் எனக்கு நீ உன் ஓட்டு வேண்டாங்கிறான். என்ன அப்படி முஸ்லீம் மேல வெறுப்பு என்றால், இந்துக்களை இந்துக்கள் என்று சொல்லி அவர்களால் அணிதிரட்ட முடியவில்லை. அதுதான் பிரச்சனை. இந்துக்களே வாருங்கள் என்று திரட்ட முடியாது. ஏனென்றால் இவன் இந்துவாக இல்லை, சாதியாய் சிதறி கிடக்கிறான். மேல் சாதியாய் கீழ் சாதியாய், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அக்ரஹாரம், ஊர் தெரு, சேரி, குப்பம் என்று சிதறி கிடக்கிறான். இவனை அவ்வளவு எளிதாக ஓர் அணியில் திரட்ட முடியாது. குர்ஆனை சொல்லி இஸ்லாமியர்களை திரட்டிவிட முடியும், பைபிளை சொல்லி கிறிஸ்தவர்களை திரட்டிவிட முடியும், மதத்தை சொல்லி இந்துக்களை திரட்ட முடியாது. சாதி பெருமிதம் பேச வைத்து அவர்களுக்கு சாதி உணர்வை ஊட்டி ஊட்டி இந்து உணர்வை வளர்க்க வேண்டியிருக்கிறது. சாதி வெறியை ஊட்டி ஊட்டி இந்து உணர்வை வளர்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பதிலாக மிக இலகுவாக, இதோ பார் முஸ்லீம் அவன் மதம் மாற்றுகிறான், இதோ பார் இவன் கிறிஸ்தவன், பைபிளை காட்டி காட்டி மக்களை, இந்துக்களை எல்லாம், SC ST மக்களை எல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்துக்கள் பிற்காலத்திலே சிறுபான்மையாகி விடுவோம். இந்துக்கள் சிறுபான்மையானால் இங்கே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்நியர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். முஸ்லீம்கள் ஆண்டால் அது அந்நியர்களின் ஆட்சியாக மாறிவிடும் என்று ஒரு கற்பனையை உருவாக்கி, ஒரு தோற்றத்தை உருவாக்கி இந்துக்களை மிரட்டி ஒன்று சேர்க்கிறார். முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் காட்டி காட்டி அவர்கள் மீது வெறுப்பை உமிழ்ந்து உமிழ்ந்து இந்துக்களை திரட்டுவது எதற்காக என்றால், பெரும்பான்மை என்கிற அடிப்படையிலே வாக்குகளை அள்ளிக்கொள்வதற்காக, ஆட்சியை கைப்பற்றி அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக. இந்துக்கள் ஆட்சி என்றால் அது பார்ப்பனர்களின் ஆட்சி, அவ்வளவுதான். அதில் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம். இந்துக்கள் ஆட்சி என்றால் என்ன? இந்துக்கள் ஆட்சி என்றால் அது பார்ப்பனர்களின் ஆட்சி. இந்துக்கள் சாம்ராஜ்யம் என்றால் என்ன? இந்துக்கள் சாம்ராஜ்யம் என்றால் அது பார்ப்பன சாம்ராஜ்யம். கேள்வி கேட்டால் நீ கண்ணை மூடிட்டு பதில் சொல்லலாம். ஏன்னா இந்து ஸ்ட்ரக்சர் என்ற இந்த சமூக கட்டமைப்பு என்பதே பார்ப்பனர்களை மேலானவர்கள் என்றும், அவர்களே அதிகாரம் மிக்கவர்கள் என்றும், அவர்களே ஆண்டவனுக்கு நேரடியான தொடர்பில் உள்ளவர்கள் என்றும் இங்கே ஒரு உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அன்கொஸ்ஷனபிள் கம்யூனிட்டி. அவங்களை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஏன் நீ மேல துணி போடாம போடுறன்னு யாரும் கேட்கக்கூடாது.
நீ துணி போடாம போன பைத்தியக்கார பேர ஏன்டா சட்டை போட போறன்னு ஒன்று அடிப்பான். ஆனா பிராமணர்கள் துணி போடாம வெறும் உடம்போட போனாக்க யாரும் கேட்க மாட்டாங்க. இந்தியா முழுக்க அவர்கள் ஆடை இல்லாமலே போகலாம். அன்கொஸ்ஷனபிள் கம்யூனிட்டி. அவங்களை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நீ ஏன் விறகு வெட்ட மாட்டேங்கிற, நீ ஏன் ஏர் ஓட்ட மாட்டேங்கிற, நீ ஏன் மரம் வெட்ட மாட்டேங்கிற, நீ ஏன் களை கொத்த மாட்டேங்கிற, நீ ஏன் மாடு மேய்க்க மாட்டேங்கிற நீ கேள்வி கேட்கக்கூடாது. அன்கொஸ்ஷனபிள் கம்யூனிட்டி. அப்புறம் எப்படி நீ பால் மோர் தயிர் எல்லாம் சாப்பிட்ற கேட்கக்கூடாது. அன்கொஸ்ஷனபிள் கம்யூனிட்டி. ஏன்னா காலங்காலமா அந்த அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் இந்த அரசு மதசார்பற்ற அரசு என்று புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்தில் அன்றைக்கு இருந்த சமகால தலைவர்கள் விரிவாக ஆழமாக விவாதித்து அரசமைப்பு சட்டத்திலே செக்யூலரிசம் என்பதை இணைத்தார்கள். அதுதான் முக்கியமானது. ஏன் காங்கிரஸை அவர்கள் வெறுக்கிறார்கள்? இது அம்பேத்கர் சிந்தனைதான் என்றாலும் கூட, காந்தியடிகளோடு அம்பேத்கர் கடுமையாக முரண்பட்டார் என்றாலும் கூட, ஜவஹர்லால் நேருவை கடுமையாக விமர்சித்து விட்டு தனது அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி ஜவஹர்லால் நேரு அவர்களோடு முரண்பட்டார் என்றாலும் கூட இந்த மூன்று தலைவர்களும் ஒரு புள்ளியில் நேர்கோட்டில் நின்றார்கள். அது என்னவென்றால் மதசார்பின்மை என்கிற கருத்தியலிலே அவர்கள் உடன்பட்டு நின்றார்கள். மக்களுக்கு மதம் இருக்கலாம், எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம், எந்த வழிபாட்டையும் பின்பற்றலாம். ஆனால் நாம் உருவாக்க போகிற இந்த அரசுக்கு ஒரு மதம் கூடாது. அரசு மதம் சார்ந்து செயல்படக்கூடாது. அதுதான் செக்யூலரிசம். செக்யூலரிசம்னா என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். செக்யூலரிசம் என்பது ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற அந்த சொல்லுக்கான பொருள் அரசாங்கம் மதம் சார்ந்து இயங்கக்கூடாது என்பதுதான். குடிமக்கள் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம், எந்த கடவுளையும் வழிபடலாம், எந்த சடங்கு சம்பிரதாயத்தையும் பின்பற்றலாம், எந்த நேரத்திலும் ஒரு மதம் விட்டு இன்னொரு மதத்தை தழுவலாம், மாறலாம். ஆனால் அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். இதில் என்ன பெரிய ஆச்சரியம் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இந்த சிந்தனை வந்ததில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் இந்த சிந்தனை இருந்தது என்பதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர் ஒரு தன்னை ஜனநாயகவாதியாக, முற்போக்குவாதியாக, கடவுள் நம்பிக்கை அற்றவராக கூட, நாத்திகர், நான் ஒரு நாத்திகன் என்று சொல்லக்கூடிய வகையிலே தன்னை வளர்த்து கொண்டவர். ஆனால் ஒரு சனாதன நம்பிக்கையாளர், தீவிரமான ராம பக்தர், சாதிய கட்டமைப்பு வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்ட தலைவர், மறுபிறவி மீதும் நம்பிக்கை கொண்ட தலைவர் காந்தியடிகள். அவரே இந்த நாடு, இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் உடன்பட்டார். அன்னைக்கு காந்தியடிகள் மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கு, இந்த ஒரு அரசுக்கு ஒரு மதம் வேண்டும். நேரு அம்பேத்கர் சொல்லுவதை நீ ஏற்றுக்கொள்ளாதே, அரசமைப்பு சட்டத்திலே செக்யூலரிசம் கூடாது, ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேண்டும் என்று நேருவுக்கு அவரால் நெருக்கடி தந்திருக்க முடியும். ஏனென்றால் அவருடைய தலைவர் நேரு அவர்களுக்கே காந்திதான் தலைவர், தேசத்திற்கே காந்திதான் தலைவர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் காந்தியடிகள். ஆகவே காந்தியடிகள் ஒரு நெருக்கடியை தந்திருந்தால் நேரு தடுமாறி இருப்பார். நேருவும் தடுமாறி இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனை நடைமுறைக்கு வந்திருக்குமா என்பது பெரிய கேள்வி. இந்த மூன்று பேரும் அன்றைக்கு ஒரே புள்ளியில் இருந்தார்கள், ஒரே நேர்கோட்டில் இருந்தார்கள். ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தியடிகள், புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகிய மூன்று பேருமே ஒரே சிந்தனையில் உடன்பட்டிருந்த நிலையில்தான் இந்த அரசு மதசார்பற்ற அரசு என்கிற அடிப்படையில் டிஃபைன் செய்யப்பட்டது. 1950 ஜனவரி 26 இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது அதன் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையிலே செக்யூலரிசம் என்கிற சொல் இல்லை. ஆனால் இந்த ஸ்டேட் செக்யூலர் ஸ்டேட். ஏனென்றால் இந்த அரசுக்கு ஒரு அரசு மதம் அறிவிக்கப்படவில்லை. ஆகவே இந்த அரசு மதசார்பற்ற அரசுதான். ஆனால் அது முகப்புரையிலே இல்லை. 1976 மிசாவை கொண்டு வந்த இந்திரா காந்தி அம்மையார்
ஏன் காங்கிரஸோட திருமாவளவன் இருக்கிறான் என்ற கேள்வி எழுப்புவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடுகள் பல தளங்களில் இருந்தாலும் இந்த ஒரு புள்ளி இந்திரா காந்தி அம்மையாரையும் ஜவஹர்லால் நேரு அவர்களையும் ராஜீவ் காந்தி அவர்களையும் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்ன புள்ளி என்றால் மதசார்பின்மை என்பதிலே மிக தெளிவாக உறுதியாக இன்றைக்கும் இருக்கிறார்கள். 1976 மிசா என்கிற ஒரு சட்டம் வந்தது. மிசா என்பது ஒரு சட்டத்தின் சுருக்கம். MISA, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அது ஒரு சட்டம். அந்த சட்டம் வந்தபோது இந்தியாவில் பல தலைவர்கள் வேட்டையாடப்பட்டார்கள். தமிழ்நாட்டிலும் கூட கலைஞரை தவிர இந்த கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் அவ்வளவு பேரும் சிறைப்படுத்தப்பட்டார்கள். இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் உட்பட ஜெயபிரகாஷ் நாராயணன் என்கிற ஒரு தலைவரின் தலைமையிலே இந்தியா முழுவதும் அந்த சட்டத்தை எதிர்த்துதான் மிகப்பெரிய இயக்கம் உருவானது. அந்த சட்டத்தின் எதிர்ப்பில் இருந்து தோன்றியதுதான் ஜனதா என்கிற கட்சி. அந்த ஜனதா என்கிற கூட்டமைப்பிலே ஒரு அமைப்பாக இணைந்த ஒரு சிறிய கட்சி தான் ஜனசங் என்கிற கட்சி. அந்த ஜனசங் என்கிற கட்சி தான் 1984 பாரதிய ஜனதா கட்சி என்று புதிய பரிணாமம் பெறுகிறது. மிசா வந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் என்ன செய்தார் என்றால், அந்த நேரத்திலே அவர் செய்த மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரிய செயல் என்னவென்றால், இந்திய அரசமைப்பு சட்டத்தை அதன் முகப்புரையில திருத்தம் கொண்டு வந்து இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு என்கிற டெபினிஷன், அந்த விளக்கத்தில் சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதற்கு முன்பு எப்படி இருந்தது? 50 ஜனவரி 26 சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், மூணே சொல். சாவரின் அப்படின்னா இறையாண்மை உள்ள என்றால் எந்த ஒரு வல்லரசையும் நாங்கள் சார்ந்து இயங்க மாட்டோம், தனித்து இயங்குவோம். நாங்களே எங்களை ஆண்டு கொள்ளுகிற வலிமையை பெற்றுவிட்டோம். எங்களுக்கான ஆட்சி கொள்கையை, பொருளாதார கொள்கையை, கல்வி கொள்கையை வரையறுத்துக் கொள்ளக்கூடிய ஆளுமையை பெற்றுவிட்டோம் என்று சொல்லுவதுதான் இறையாண்மை என்று பொருள். இறை என்றால் அரசு என்று பொருள். இறைவன் என்றால் அரசன் என்றுதான் பொருள். இறையாண்மை என்றால் அரசாண்மை என்று பொருள். அந்த இறையாண்மை என்கிற சொல்லுக்கான ஆங்கில சொல் தான் சாவரின்டி என்று பொருள். சாவரின். டெமோக்ராட்டிக், ஜனநாயக, ரிபப்ளிக், குடியரசு. இதுதான் 1950 ஜனவரி 26 கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிளில் இருந்த சொற்கள். 1976 மிசா வந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் அந்த 3 சொற்களுக்கு இடையிலே போய் 2 சொற்களை செருகி வைக்கிறார். இன்செர்டட். எந்த சொற்கள்? சோசலிஸ்ட், செக்யூலர். சாவரின் என்பதற்கும் டெமோக்ராட்டிக் என்பதற்கும் இடையிலே 2 சொற்களை செருகுகிறார், பொருத்தி வைக்கிறார், நுழைக்கிறார். இப்போது யூனியன் கவர்மெண்ட், வாட் இஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று கேட்டால், திஸ் இஸ் எ கவர்மெண்ட் சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். அதான் டெபினிஷன். இந்த 5 சொற்களை கொண்டுதான் இந்திய அரசு என்றால் என்ன? இந்திய அரசு என்றால் இறையாண்மையுள்ள, சமதர்மம் உள்ள, மதசார்பற்ற, ஜனநாயக குடியரசு. அதுதான் இந்திய அரசு, யூனியன் கவர்மெண்ட். நம்ம மத்திய அரசு சொல்றோம் இல்லையா? அந்த மத்திய அரசுடைய விவரம் அரசியலமைப்பு சட்டத்தில் அத டெபினிஷன், அதற்கான விளக்கம் இதுதான். அதுல இருக்கிற 2 சொற்கள் இருக்கிறதே, இந்த 2 சொற்களையும் நீக்கணும்னு சுப்பிரமணிய சாமி கேஸ் போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். RSS இருந்தாலும் RSS இல்லாவிட்டாலும் மேலாதிக்க சமூகமாக இருக்கிற பார்ப்பன குடியில் பிறந்தவர்களின் உளவியல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்திரா காந்தி அம்மையாரால் நுழைக்கப்பட்ட அல்லது உள்ளே செருகப்பட்ட அந்த 2 சொற்களையும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் இருந்து நீக்க வேண்டும் என்று வழக்கு போட்டு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அதை நீக்க வேண்டும் என்பதுதான் மோடி, அமித்ஷா கும்பலின் நோக்கம். அந்த 2 சொற்களை நீக்க வேண்டும் என்பதை விட ஒட்டுமொத்த சட்டத்தையே தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் சங் பரிவார்களின் நோக்கம். அண்மையில பெங்களூர்ல ஒரு MP ஆனந்த் குமார் ஹெக்டேனா பிராமண சாதியில ஒரு பிரிவு,
சாதி பெயர் முதலியார் சொல்றாங்க இல்லையா, செட்டியார் சொல்றாங்க இல்லையா, அடையாட்சின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சாதி பெயர்கள்ல பிராமணர்னா வருணம், அது சாதி பெயர் கிடையாது. பிராமின் என்பது சாதி பெயர் கிடையாது, காஸ்ட் பெயர் கிடையாது, அது வர்ணா, வர்ணத்தின் பெயர். அது ஹெக்டே என்பது ஒரு சாதியின் பெயர். ஆனந்த்குமார் ஹெக்டே என்பவர் என்ன வெளிப்படையாக பேசினார் என்றால், பாரதிய ஜனதா கட்சியின் மக்களவை உறுப்பினர் என்ன பேசினார் என்றால், இந்திய அரசமைப்பு சட்டம் தான் இந்துக்களின் முதல் எதிரி. இதை தான் நான் 10 வருஷமா அடிவயிறு வலிக்க கத்தி கத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். RSS சங் பரிவார்களுக்கு காங்கிரஸ் முதன்மையான எதிரி அல்ல, கம்யூனிஸ்டுகளும் கூட அவர்களுக்கு முதன்மையான எதிரி அல்ல, திமுக முதன்மையான எதிரி அல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மையான எதிரி அல்ல. RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் முதன்மையான எதிரி, ஒரே எதிரி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசமைப்பு சட்டம் தான். அந்த அரசமைப்பு சட்டம் தான் இந்த அரசுக்கு ஒரு மதம் வேண்டும் என்பதை தடுக்கிறது, இந்த அரச மதம் எது என்று அறிவிப்பதை தடுக்கிறது. இந்த அரசமைப்பு சட்டம் தான் சமூக நீதியை பேசுகிறது. இந்த அரசமைப்பு சட்டத்தால் தான் SC ST OBCக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது. இந்த அரசமைப்பு சட்டத்தால் தான் பெண்கள் இன்றைக்கு கல்வி பெற முடிகிறது, வலிமை பெற முடிகிறது. இந்த அரசமைப்பு சட்டத்தால் தான் திருமாவளவன் போன்ற ஆட்கள் எல்லாம் கட்சி தொடங்கி இன்றைக்கு பேச முடிகிறது, தலைவர் என்ற நிலையில இருந்து கத்த முடிகிறது, பாராளுமன்றத்திலும் வந்து எச்சரிக்க முடிகிறது. இவர்களெல்லாம் வைக்கிற இடத்திலே வைத்திருக்க வேண்டும், கோவணம் கட்டி சாணி வார வைத்திருக்க வேண்டும். இதுதானே அவன் அப்பன் செய்தான், அதுதானே அவன் பாட்டன் செய்தான், அதுதானே அவன் முப்பாட்டன் செய்தான். அதெல்லாம் இன்றைக்கு தலைகீழாக மாறிவிட்டதே. மேசையை முறுக்குகிறான், முழுக்கை சட்டை போட்டுக் கொள்கிறான், மேடையில் நின்று முழங்குகிறான். இவ்வளவு திமிர் திருமாவளவனுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த அம்பேத்கரால் தான் வந்தது, அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தால் தான் வந்தது. அவனை இருக்க வேண்டிய இடத்திலே இருத்தி வைத்திருந்தால், நிற்க வேண்டிய இடத்திலே நிப்பாட்டி வைத்திருந்தால், சாணி வார வைத்திருந்தால், மண் சுமக்க வைத்திருந்தால், மரம் வெட்ட வைத்திருந்தால், வெயிலில் காய போட்டிருந்தால், கல்லுடைக்கு வைத்திருந்தால், கொத்தடிமைகளாகவே உழல வைத்திருந்தால், அரை வயிற்றுக்கும் கால் வயிற்று கஞ்சிக்கும் கிடந்து உழல வைத்திருந்தால், இப்படியெல்லாம் நம்ம எதிர்த்து பேசுவார்களா? அதிகாரத்துக்கு ஆசைப்படுவார்களா? 2 பத்தாது 3 வேண்டும் என்று கேட்பார்களா? 3 பத்தாது 4 வேண்டும், ராஜ்யசபா வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் கேட்பார்களா? எங்கிருந்து வந்தது இவர்களுக்கு இந்த இருமாப்பு, இந்த திமிர்? எல்லாம் இந்த அம்பேத்கரால் தான் வந்தது. இந்த ஒரு ஆள் ஒரு சட்டத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டான். இதை சங் பரிவார்களால் சொல்ல முடியாது. அம்பேத்கரை ஒரு நாளும் அவனால் இழுத்து பேச முடியாது. அதனால்தான் போய் அம்பேத்கர் காலை தொட்டு வணங்குகிறார் மோடி. அப்படியே போய் பவ்யமா வணங்கி காலை தொட்டு ஷூவை தொட்டு கும்பிடுறார். கும்பிடும் போதே நீ எழுதிய சட்டத்துக்கு நாங்க வேட்டு வைக்க போறோம், ஆப்பு வைக்க போறோம் சொல்லிக்கிட்டே தான் கும்பிட்டு இருப்பார். அந்த மைண்ட் வாய்ஸ் அம்பேத்கருக்கு தெரிஞ்சிருக்கும். அம்பேத்கருடைய மைண்ட் வாய்ஸ் திருமாவளவனுக்கு கேட்டுருச்சு. அதனால்தான் நாங்கள் போராடுகிறோம். டேய் தம்பி, சும்மா இருக்காத, விடாத, இந்த கும்பலை வேடிக்கை பார்க்காதே, விடாதே, மக்களை திரட்டு, லட்சக்கணக்கிலே திரட்டு, எச்சரிக்கை விடு. தோழர்களே, அம்பேத்கர் எழுதிய அந்த அரசமைப்பு சட்டம் மதசார்பின்மை என்கிற மகத்தான ஒரு கோட்பாட்டை உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது. 3 முக்கியமான கோட்பாடுகள் இதிலே உள்ளன. ஒன்று செக்குலரிசம், இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும். 2வது புளூரலிசம், 3வது பெடரலிசம். செக்குலரிசம்னா மதசார்பின்மை, புளூரலிசம்னா பன்மைத்துவம். பன்மைத்துவம்னா பல மதங்கள் இருக்கலாம், பல மொழிகள் பேசலாம், தவறு இல்லை. பல தேசிய இனங்கள் இருக்கலாம், அதை அட்மிட் பண்ணணும் அரசாங்கம். ஒரே மதம் சொல்லக்கூடாது. ஒரே மதம்னா புளூரலிசத்திற்கு எதிரானது. புளூரல்னா என்ன? பன்மை. இந்திய அரசமைப்பு சட்டம் பன்மைத்துவத்தை அனுமதிக்கிறது. இந்தியாவுக்குள் எத்தனை மதங்களும் இருக்கலாம், யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அது சுதந்திரம், லிபர்ட்டி. 3வது பெடரலிசம். பெடரலிசம் என்றால் டெல்லியிலே இருப்பது அரசு அல்ல,
மாநிலங்களில் இருப்பதுதான் அரசு. மாநிலங்களின் ஒன்றியமாகத்தான் ஒன்றிய அரசாக டெல்லியில் இருக்க வேண்டும். இந்த மாநிலங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட் தான் டெல்லியில. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் பார்த்தா ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு அரசு, ஒரு மாநிலம் ஒரு அரசு. அந்த மாநிலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கொள்கையை வரையறுத்துக் கொள்ளக்கூடிய வகையில ஒரு வாய்ப்பை தருகிறது, ஒரு தளத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது, ஒரு ஸ்பேஸ். அதுதான் ஃபெடரலிசம். ஃபெடரலிசம் என்றால் கூட்டாட்சி தத்துவம். இது யூனிட்டரி கவர்மெண்ட் அல்ல, இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஆனால் முழுமையான ஃபெடரல் செட்டப்பாக இல்லை, ஒரு செமி ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக இது இருக்கிறது. ஆனாலும் கூட ஃபெடரலிசம் என்பது இந்த அரசமைப்பு சட்டத்தின் முக்கியமான உயிர்மூச்சு கொள்கைகளும் ஒன்று. செக்யூலரிசம், புளூரலிசம், ஃபெடரலிசம், இந்த மூன்றுக்கும் எதிரான கும்பல் தான் சங் பரிவார் கும்பல், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்கள். அரசமைப்பு சட்டத்திலே 4 முக்கியமான தூண்கள் இருக்கின்றன: ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஜஸ்டிஸ்னா நீதி, லிபர்ட்டினா சுதந்திரம், ஈக்வாலிட்டி என்றால் சமத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி என்றால் சகோதரத்துவம். அது சுத்தமாக உடன்பாடு இல்லாத இந்த 4க்கும் எதிரான ஒரு தர்மம் தான் சனாதன தர்மம். உனக்கு சமூக நீதி கிடையாதுன்னு சொல்லும், உனக்கு கருத்து சுதந்திரம் கிடையாது, அப்பா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நீ கேட்டுக்கணும், அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் நீ கேட்டுக்கணும், தாய் மாமனை தான் கல்யாணம் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்குன்னு ஒரு விருப்பம் கிடையாது. நோ லிபர்ட்டி, சுதந்திரம் கிடையாது, பாலின சமத்துவம் கிடையாது. இங்க நீதி இல்லாத இடத்தில், சுதந்திரம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது, சமத்துவம் இல்லாத இடத்தில் சகோதரத்துவம் இருக்காது. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிறது. இந்த மதம் தான் சகோதரத்துவத்தை மறுக்கிறது. இன்னொரு சாதிக்காரனை போய் நீ அண்ணாவை கூப்பிட முடியாது. கூப்பிட்டா என்ன அண்ணாங்கிற, நீ நான் யாரு, நீ யாரு என்ன போய் அண்ணன் கேட்கிற? கூப்பிடுற. அரசியல்ல சும்மா தோலுக்கு போட்டுக்கிற தோலை கை போடுறது, அண்ணன் சொல்றதெல்லாம் அரசியலுக்கான. ஆனால் இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர்ல சகோதரத்துவம் கிடையாது. அண்ணா தம்பி அக்கா தங்கைன்னு உறவாட முடியாது. சாதிக்குள்ள சாதி தான் உறவாட முடியும். சாதி சொல்லி வேணும்னா பேரை சொல்லிடுறாங்க, வாங்க நாயுடு, வாங்க செட்டியார, சாதி சொல்லி கூப்பிட்டுருலாம். வாங்க அண்ணன் தம்பின்னு உறவாட முடியாது. அப்படி ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி இல்லாத ஒரு சமூகம். உலகம் முழுக்க இஸ்லாத்துல பாயின்னு சொல்லுவாங்க. பாயின்னா என்ன தெரியுமா? பாயிங்கிற சொல்லுக்கு பொருள் தெரியுமா? சகோதரான்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. பாயின்னா சகோதரன். சகோதரான்னு அட்ரஸ் பண்ணும் போதே சகோதரான்னு சொல்லக்கூடிய, சகோதரத்துவத்தை பேசக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. இந்துத்துவத்தில் அப்படி கிடையாது. உலகம் முழுக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்கிற இந்த சொல்லாடலை அறிமுகப்படுத்தியவர்கள் ஐரோப்பியர்கள், கிறிஸ்தவர்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பாதிரியார்கள்லாம் பிரதர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களெல்லாம் சிஸ்டர்ஸ். என்ன இந்த பெண்கள் ஆண்கள் மாதிரி பெண்களும் அங்கி வைத்துக்கிட்டு திருமணம் செய்து கொள்ளாம தேவ ஊழியர் செய்வாங்க, தொண்டு செய்வாங்க, அவங்களுக்கு பேரு சிஸ்டர்ஸ். அப்படி இந்த மதத்தில் நீங்க யாரையும் சிஸ்டர்னு அழைக்க முடியாது, பிரதர்னு அழைக்க முடியாது. ஏன்னா இங்க சகோதரத்துவம் கிடையாது. அதுதான் பிரச்சனை. அதனால்தான் அன்றைய சமகால தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள், அன்றைக்கு மிக தீவிரவாத இந்துத்துவ கருத்தில் உடன்பாடு கொண்டிருந்த சர்தார் பட்டேல் போன்றவர்கள் கூட இந்து மதத்தை அரச மதமாக ஏற்க தயாராக இல்லை, வேண்டாம்னு விட்டாங்க. ஏன்னா அரச மதம் இங்க அறிவிச்சா இஸ்லாத்தை அறிவிக்க முடியாது, கிறிஸ்தவத்தை அறிவிக்க முடியாது, பௌத்தத்தை அறிவிக்க முடியாது, சமணத்தை அறிவிக்க முடியாது, பார்சியை அறிவிக்க முடியாது, இந்து மதத்தை அறிவிக்க முடியும். இந்து மதத்தை அறிவித்தா இந்து மதம் அரச மதம் என்று சொன்னால் இந்து மதம் பாகுபாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அப்படின்னா அரசாங்கமே பாகுபாட்டை அங்கீகரிக்கிறது என்று பொருள். மேல் சாதி கீழ் சாதி என்பதை இந்து மதம் உட்கடையாக கொண்டிருக்கிறது, உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது என்றால் அது அரச மதமாகிவிட்டால் அரசாங்கமே மேல் சாதி கீழ் சாதி என்பது சட்டப்பூர்வமானது என்று ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும். அந்த பயத்தால் தான் இந்த மதம் சகோதரத்துவம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் இதை அரச மதமாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் உடன்படாமல் போனார்கள். அதனால் செக்யூலரிசம் உள்ளே வந்தது. அதை தகர்த்தெறிந்து விட்டு
இந்த நாட்டுக்கு ஒரு அரச மதத்தை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் 1925 உருவான RSS இயக்கத்தின் இறுதி லட்சியம். ஹெட்கேவார் என்பவர் உருவாக்கிய அந்த இயக்கத்திற்கு கோல்வாக்கர் என்பவர் தான் கொள்கை கோட்பாடுகளை வரையறுக்கிறார். அந்த கோல்வாக்கருடைய கருத்து RSS அடிப்படை கொள்கை, சங் பரிவார்களின் அடிப்படை கொள்கை. அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற ஒரு அரசியல் பிரிவு தான் பிஜேபி. அந்த பிஜேபி இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிற நிலையிலே CAA என்கிற சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வெறுப்பை கூர்த்திட்டுகிறார்கள். அதுதான் இங்கே இஸ்லாமியர்களை ஒரு சாக்காக வைத்துக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் மீது அவர்களுக்கு கோபம் இல்லை. அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும், அதுதான் அவர்களின் நோக்கம். அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டுமானால் இந்துக்களை 100 விழுக்காடு அணிதிரட்ட வேண்டும். திமுகவில் இருக்கிற இந்துக்களை வெளியே எடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற இந்துக்களை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும். அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய இந்துக்களை இப்போது ஈர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற இந்துக்களை பாதிக்கு மேல் இழுத்து விட்டார்கள், போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் கை வைக்க முடியாதது விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரிகள். தோழர்களே, அப்படி 100 விழுக்காடு இந்துக்களை தம் பக்கம் இழுத்துக் கொண்டால் இங்கே அவர்கள் நினைக்கிற சாம்ராஜ்யத்தை 1000 ஆண்டுகள் நடத்த முடியும் என்பதுதான் ராமர் கோவிலை திறந்து வைத்த போது மோடி பேசிய பேச்சு. நாங்கள் இப்போது அடித்தளம் விடுவது 1000 ஆண்டு கால ஆட்சிக்காக, 1000 ஆண்டு கால சாம்ராஜ்யத்திற்காக. என்ன பொருள்? 1000 ஆண்டுகள் மோடி வாழ்வார் என்ற பொருள் கிடையாது. 1000 ஆண்டுகள் இருந்து அமித்ஷா ஆட்சி செய்ய போகிறார் என்றா பொருள்? அல்லது 1000 ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்றா பொருள்? அதுவும் ஒரு நாளைக்கு டவுன்ல வரும், கிராஃப் கீழே இறங்கும். காங்கிரசுக்கு இறங்கி இருக்கிற மாதிரி பாரதிய ஜனதாவுக்கும் இறங்குகிற காலம் வந்துருச்சு. இப்ப நெருங்கிருச்சு. அதான் இன்றைக்கு தேர்தல் பத்திரம் சந்திரசூட் மூலமா வந்திருக்கு. உலகத்தில் அநீதி நடக்கிற போதெல்லாம் ஆண்டவன் அவதாரமாக மண்ணுக்கு வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்துக்களிடம். அவதாரம்னா தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்குகிற ப்ராசஸுக்கு பேர் தான் அவதாரம். மேல இருந்து கீழே இறங்கி வர்றார். கிருஷ்ணர் பரமாத்மா அப்படிதான் அவர் மனிதனா வந்து பிறக்கிறார். யாருன்னா மகாவிஷ்ணு. ராமர் அப்படிதான் மனிதனா வந்து பிறக்கிறார். யாருன்னா மகாவிஷ்ணு. ஏன் அப்பப்ப இவங்க வராங்கன்னா, அப்பப்ப நாட்டில் அநீதி பெறுகிறது. அநீதி பெறுகிறதுனா என்ன அர்த்தம்? தேவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பார்ப்பனர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிற போது உலகத்துக்கே அநீதி என்று பொருள். எப்பெல்லாம் பார்ப்பனர்களுக்கு தண்ணி கிடைக்கலையோ, எப்பெல்லாம் சோறு கிடைக்கலையோ, அப்ப பூலோகத்தில் வந்து அநீதி, அசுரர்கள் மேலோங்கி விட்டார்கள் அர்த்தம். அப்ப அவங்க போய் கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. அப்ப ராமர் பிறந்து வருவார், என்ன கிருஷ்ணர் பிறந்து வருவார். இது அவதாரம். அதை போல ஒரு அவதாரம். அதே மகாவிஷ்ணு சந்திரசூட் என்கிற பெயரில் இங்கே அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். யார் அவர்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அவரையும் விலைக்கு வாங்க முடியல. ஒருவேளை அவர் விடுதலை சிறுத்தை கட்சியாக சேர்ந்தவராக இருப்பார்கள். விலைக்கு வாங்க முடியவில்லை. VCK சந்திரசூட். அவர் பார்த்தார், என்னையா பண்றீங்க? என்ன இது எலக்டோரல் பாண்ட்? யாரை ஜெயிக்கிறீங்க? ஒரு வழக்கில் விசாரிச்சாரு. இதெல்லாம் செல்லாது, போங்க, எலக்டோரல் பாண்ட் செல்லாது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரே ஒரு பேங்கை நோடல் ஆபீசரா வச்சிருக்காங்க, நோடல் ஏஜென்சியா. அந்த ஒரு வங்கியில தான் அந்த கடன் பத்திரம், அந்த டொனேஷன் நன்கொடைக்கான பத்திரங்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வந்தது. அதை வாங்கி கட்சிகளுக்கு கொடுத்தார்கள் பெரிய பெரிய முதலாளிகள். பெரிய நிலம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது பத்திரம் வாங்குறீங்கல்ல, 1000 ரூபாய்க்கு பத்திரம், 2000 ரூபாய்க்கு பத்திரம், 5 லட்சத்துக்கு பத்திரம். அது வந்து விலையோடு தானே இருக்கும். அந்த மாதிரி விலை போட்டு பத்திரம். அந்த பத்திரத்தை வாங்கி வச்சுப்பாங்க. யாரு? பெரிய முதலாளிகள். ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு வாங்கி கையில் வச்சுக்குவாங்க. எப்பெல்லாம் ஈடி ரைடு விடுறானோ அப்பெல்லாம் தான் எடுத்துப்போம், வெளியே கிளம்பு. அப்ப வந்து அவன் கையில ஒரு 200 கோடிக்கு பத்திரத்தை கொடுத்துட்டு அவன் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு, நீங்க நல்லா பிசினஸ் பண்றீங்க, ஓகே, ப்ராப்ளம் இல்லை, நாங்க மோடிட்டு சொல்லிடுறோம், இனிமே பிரச்சனை வராது. அவங்க கையில வாங்கி ரெடியா வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி SBI பத்திரங்களை அச்சடித்து விற்பனை செய்தது.
அந்த எஸ்பிஐக்கு ஆர்டர் போட்டுருச்சு சுப்ரீம் கோர்ட். என்ன ஆர்டர்? நீ எவ்வளவு பத்திரம் அச்சடிச்ச, எவ்வளவு விற்பனை பண்ண, எந்தெந்த கம்பெனி அதை விலைக்கு வாங்கிச்சு, எந்தெந்த கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த எல்லா விவரமும் உன் கையில் இருக்கு, கொண்டாந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒழுங்காக ஒப்படைச்சிடும். ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவன் 2 நாளைக்கு முன்னால் போய் ரெக்வஸ்ட் பண்ணுறான், எனக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரலும் டைம் கொடுங்க, அவகாசம் கொடுக்குறான். அதுக்குள்ளே அமித்ஷாவை மோடியை கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க போட்டுருவோம். எலெக்ஷன் முன்னால் கொடுத்துடாதையா, எல்லாம் வெளியே வந்துடும், முகத்தில் கிழிஞ்சு போகும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட நீ கொடுக்கலாம், போய் டைம் வாங்கிக்க, வாய்தா வாங்கிக்க. இவன் போய் வாய்தா கேட்டவனே அவனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு. 24 hours சொல்லி கொண்டு வந்து ஒப்படைக்கணும், இல்லைன்னா அவன் மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருவாங்க. ஜூன் 30 வரலும் டைம் கேட்டவன் 24 மணி நேரத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டான், பென் டிரைவரில் கொண்டு போய் கொடுத்துட்டான். எந்தெந்த கம்பெனி எவ்வளவு நன்கொடை பத்திரங்களை விலைக்கு வாங்கி கொண்டார்கள் என்கிற விவரங்கள். அது ரொம்ப முக்கியமா ஷானவாஸ் சொன்னார். எந்த கம்பெனிக்கு எந்த கம்பெனி எந்த கட்சிக்கு நன்கொடை கொடுத்தது, எவ்வளவு கொடுத்ததுங்கிற விவரத்தை காட்டாம, ஒரு கம்பெனி எவ்வளவு மொத்தம் நன்கொடை கொடுத்திருக்கு அது அந்த விவரங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. ஒவ்வொரு கட்சி எவ்வளவு மொத்தம் வாங்கியிருக்கு அந்த விவரங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. யாரு யாருக்கு கொடுத்தாங்கிறத சொல்லல. அதுல கம்பெனியை காப்பாத்துறாங்களாம். உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற வேண்டுகோள், எந்த கம்பெனி எந்த கட்சிக்கு எவ்வளவு நன்கொடை கொடுத்தது என்கிற விவரத்தையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும், வெளியிட வேண்டும், அதற்கு ஆணையிட வேண்டும். அதுல என்ன பெரிய ஒளிவு மறைவு, இவ்வளவு வெளியே வந்துருச்சு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இட வேண்டும். சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்ததாக தகவல். தோழர்களே, இவர்கள் எவ்வளவு அறிவியல் பூர்வமான ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள். சட்டப்பூர்வமாக ஊழல் செய்வதற்கு எவ்வளவு புத்திசாலித்தனமாக சாதுரியமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பெருமுதலாளியையும் 3 ஏஜென்சி விசாரணை நிறுவனம் இருக்கு அவன் கையில. அதை ஏவி விட்டான்னா அது ஓடி போய் அங்க உடனே அவங்க பயந்துட்டு, ஐயா இந்த ரெடியா வச்சிருக்கிற அந்த பத்திரம் கொடுத்துருங்க. 2வது, உனக்கு நான் என்னென்ன வேலை செஞ்சு கொடுக்குறேன், இந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறேன். இந்த கொரோனா நேரத்தில் ஒரு கம்பெனிக்கு, ஒரே கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க, கோவிஷீல்டுங்கிற ஒரு மருந்து தயாரிக்கிறது. இந்திய அரசாங்கமே அந்த மருந்தை தயாரிக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டிலேயே செங்கல்பட்டில் அதுக்கு ஒரு மருத்துவமனை, ஒரு தொழிற்சாலை இருக்கு, மருந்து தயாரிக்கிற தொழிற்சாலை. அதை திறக்கவே மாட்டேன்ட்டாங்க. HLN அப்படின்னு ஒரு மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை, இந்திய அரசுக்கு சொந்தமான தொழிற்சாலை. அதை மூடி வச்சிருக்கிறான். அதை திறந்து விட்டா தமிழ்நாடு அரசாங்கம் செலவு பண்ணி அந்த கோவிஷீல்டு மாதிரி ஏதாவது ஒரு மருந்தை, கொரோனாவுக்கு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கலாம், தயாரிச்சிருக்கலாம். ஆனா மோடி அரசு ஒரே ஒரு ஆளுக்கு இந்தியா பூரா கோவிஷீல்டு தயாரிக்கிற கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அவனுக்கிட்ட பல 100 கோடி ரூபாயை நன்கொடைங்கிற பெயர்ல மிரட்டி வாங்கியிருக்காங்க. இது 2வது வகை. 3வது கம்பெனியே இருக்காது, போலியா ஒரு கம்பெனியை உருவாக்கி அதுல ஒரு அமௌண்ட் போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கு காட்டிட்டு இவனுக்கு வச்சிருக்கிற பிளாக் மணி எல்லாம் நன்கொடைன்னு அந்த கம்பெனி மூலமா கட்சியில போட்டு வருது. அதான் ஷெல் கம்பெனிஸ் சொல்றாங்க. போலி கம்பெனிகள், 100கணக்கான கம்பெனிகள். அப்படி ஒரு கம்பெனிக்கு எங்கேயும் ஆபீஸ் இருக்காது. அதுக்கு சிஓ மாதிரி, சிஎம்டி மாதிரி ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ரெக்கார்ட் பர்பஸ் மட்டும் சில பேர் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதா பணத்தை அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. 50 கோடி தான் அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்னா அவன் 500 கோடி நன்கொடை கொடுக்குறான். எப்படி 50 கோடி டேர்ன் ஓவர் பண்றவன் 500 கோடி நன்கொடை தர முடியும்? பிளாக் மணி எல்லாம் ஒயிட் ஆக்குறதுக்கு இவங்க கையாளக்கூடிய உத்திகள். இப்படி 3 வகையில பணம் கொடுத்திருக்கு. பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார், சட்டப்பூர்வமாக கொள்ளையடித்திருக்கிறார். அந்த மாதிரி பணம் கொடுக்கிறவங்களுக்கு அந்த தொகைக்கு இவங்க லாபம்னு காட்டி டாக்ஸ் கட்ட தேவையில்லை. 100 ரூபாய் ஒருத்தனுக்கு லாபம், 3% டாக்ஸ் கட்டணும்னா 3 ரூபாய் கட்டணும். 100 ரூபாயில 7% டாக்ஸ்னா 7 ரூபாய் கட்டணும்.
அந்த 100 ரூபாயில நீங்க போய் நான் அது மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்த போறேன் வள்ளுவர் கோட்டத்தில், அண்ணனுக்கு ஒரு டிஜிட்டல் வைக்கணும், எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கு, அவன் ஒரு 10 ரூபா கொடுத்தான்னு வச்சுங்க. அந்த 10 ரூபாய செலவு கணக்கில் காட்டிட்டு மிச்சம் 90 ரூபாய்க்கு மட்டும் அவன் டாக்ஸ் கட்டினா போதும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 100 ரூபாய் லாபம் தானே, நீ அந்த பணத்தில் சேத்துப்பட்டு இளங்க மிரட்டினான்னு 10 ரூபா கொடுத்துட்டீங்க, ஆனாலும் அதுக்கு சேர்த்தா நீ டாக்ஸ் கட்டணும். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இது முன்னால இருந்தது. இப்போ மோடி வந்து என்ன ரிலாக்ஸ் பண்ணிட்டாருன்னா, நீ யாருக்காவது நன்கொடை கொடுத்தினா கொடுத்துக்கோ, செலவு கணக்கில் எழுதிக்கோ, அதெல்லாம் கழிச்சிரு, மிச்சம் லாபத்தில் 50 ரூபா தான் லாபம், 40 ரூபா தான் லாபம்னா அந்த 40 ரூபாய்க்கு மட்டும் டாக்ஸ் கட்டும். அப்ப அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகுது. யாருக்கு? பெருமுதலாளிக்கு 1000 கோடி வருமானம் லாபம், 1000 கோடியில அவனுக்கு வந்து ஒரு 3% அல்லது 1% அல்லது 2% ஏதோ ஒரு டாக்ஸ் அவன் வசூலிக்கிறான். அதில் அவன் கவர்மெண்ட் கட்டணும். இப்போ இவன் அதுல இருந்து ஒரு 200 கோடியை நன்கொடையா கொடுத்துட்டான்னா 1000 கோடிக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியது, 800 கோடிக்கு டாக்ஸ் கட்டினா போதும். 500 கோடியை அவன் நன்கொடையா கொடுத்துட்டான்னா மிச்சம் 500 கோடிக்கு டாக்ஸ் கட்டினா போதும். முன்ன 1000 கோடிக்கும் டாக்ஸ் கட்டணும். நீ 500 கோடியை கொடுத்துட்டா கூட, கட்சிக்காரங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டா கூட 1000 கோடிக்கு நீ டாக்ஸ் கட்டணும். இது முன்ன இருந்தது. இப்போ உங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறதுக்காக உனக்கு நான் இந்த ரிலாக்ஸ் பண்றேன், நீ கொடுத்துக்கோ, உனக்கு அதுல ஒரு பயன் இருக்கணும்ல, நீ கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டாம், எனக்கு கட்டு. இதுல ஒரு முக்கியமான கேள்வி எழுதுறது, ஒரு 30-35 கம்பெனி தான் இதுல நன்கொடைகள் தந்திருக்கிறாங்க. அதுல பேரை படிச்சு பார்த்தா ஒரு இடத்த கூட அதானி பேர் இல்லை, அம்பானி பேர் இல்லை. ஏன் அதானி அம்பானியும் பிஜேபிக்கு நன்கொடை கொடுக்கவில்லை? யாரும் இந்த கேள்வி இதுவரையில் எழுப்பவில்லை. யாரோ மெகா இன்ஜினியரிங் கம்பெனி, ஃபியூச்சர் கேமிங்ஸ் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் லிமிடெட், வேதாந்தா கம்பெனி, வேதாந்தா அந்த ஸ்டெர்லைட் ஓனர் வேதாந்தா, இந்த மாதிரி ஒரு 30-40 கம்பெனிகள் பேர்லாம் இருக்கு. அதானி குரூப் ஏதாவது ஒன்னாவது இருக்கான்னா இல்ல. அம்பானி கம்பெனி ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப அவங்க என்ன பணம் இல்லையா? லாபம் இல்லையா? ஏன் பிஜேபிக்கு தரல? ஏன் காங்கிரஸுக்கு தரல? ஏன் திரிணாமுல் காங்கிரஸுக்கு தரல? பிஜேபி அவரிடமிருந்து இதெல்லாம் இந்த 6000 கோடிங்கிறதெல்லாம் ஜுஜிபி, அவங்களுக்கு சாதாரணமான டீ செலவுக்கு மாதிரி இருக்கா. அதானியும் அம்பானியும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவர் முதல்ல 2014 நின்ற போதே அவருக்காக 25,000 கோடி செலவு செய்தது அதானி குரூப் என்று அவுட்லுக் என்கிற பத்திரிகை அட்டை டு அட்டை விவரித்து எழுதியிருந்தது. 25,000 கோடி செலவு, அது பூரா கேஷ் பணம். அவன் ஏன் கடன் இந்த பத்திரம், டொனேஷன் பத்திரத்தை வாங்கி அங்கே கொடுக்கணும்? அதில் டாக்ஸ் ஃப்ரீ அவனுக்கு என்னத்துக்கு தேவை? டாக்ஸ் ஃப்ரீலாம் அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவனுக்கு எவ்வளவு லாபம் வருதுன்னு அவனுக்கே தெரியாது. எல்லா பிசினஸ்லயும் அவன் தான். தெர்மல் பவர் பிளான்டா அதானி, சி போர்ட்டா அதானி, ஏர்போர்ட்டா அதானி, விண்மில்லா அதானி, மெகா மால் அதானி, என்னென்ன தொழிலோ எல்லா தொழிலும் அதானி. அங்கிங்கெனாதபடி அதானி. எல்லாம் சிவமயம் என்பதை போல எல்லாம் அதானி மயம். எல்லாம் அதானி மயம் என்றால் எல்லாம் மோடி மயம். மோடியின் பினாமி தான் அதானி. இல்லைன்னா எப்படி அதானிக்காக ஒரு ஸ்பெஷல் பிளைட் எடுத்துட்டு ஆப்பிரிக்காவுக்கு போவார், அங்க போய் உட்கார்ந்து அதானிக்கு கான்ட்ராக்ட், கோல் பிசினஸ், நிலக்கரி பிசினஸ், கோல்டு மைன், தங்க சுரங்கம் பிசினஸ், இதெல்லாம் அங்க போய் கான்ட்ராக்ட் உட்கார்ந்து பேசுறாரு. ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு நண்பனுக்காக. இதெல்லாம் மீடியாவில் வருகிறது, எதுவும் கற்பனை நாம சொல்லல. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழலை, சட்டப்பூர்வமான ஊழலை, அறிவியல் பூர்வமான ஊழலை செய்திருக்கிற மோடி பதவியிலே நீடிப்பதற்கு தார்மீகமான தகுதி உண்டா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேள்வி எழுப்புகிறோம். மொராலிட்டி இருந்தால், எத்திக்ஸ் இருந்தால், நேர்மை திறம் இருந்தால், அரசியல் நாணயம் இருந்தால் இதற்கு பிறகு அந்த பதவியில் நீடிப்பதற்கு மோடி ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது, பதவி விலக வேண்டும். எவ்வளவு பெரிய மோசமான ஒரு ஊழல் இது, சட்டப்பூர்வமான ஊழல் இது. ஷானவாஸ் சொன்னதை போல உச்ச நீதிமன்றம் இதை சூமோட்டோவாக எடுத்து வழக்கு பதிவு செய்து
இதற்கு யார் பொறுப்பு? ஜே.பி. நட்டாவா, மோடியா, அமித்ஷாவா? அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும். இது சாதாரணமான ஊழல் அல்ல. எப்படி ஒரு பெருமுதலாளியிடம் நீ 500 கோடி வாங்கினால் அவர் எப்படி சும்மா கொடுத்து விட்டு போவான்? எவ்வளவு பெரிய கரப்ஷன்! இந்த நாட்டை ஊழலுக்கு உள்ளாக்குகிற மிக மோசமான ஒரு நோய், புற்றுநோய். இதெல்லாம் எதிர்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்திய ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் ட்ரக் மாஃபியாவை வைத்து கஞ்சா, போதைப் பொருட்களை அதிக புழக்கத்திற்கு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் ஒருத்தன் கைதாயிட்டானா? தமிழ்நாட்டில் கைதானவன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து மட்டும் பிசினஸ் பண்ணலாம். ஆல் இந்தியா லெவலில் பிசினஸ் பண்ணியிருக்கிறான். ஆல் இந்தியா லெவலில் பிசினஸ் பண்றான்னா ஆல் இந்தியா மாஃபியாவோட அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். ஆல் இந்தியா மாஃபியா அப்படின்னு ஒரு கும்பல் இருக்குன்னு சொன்னா அதற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பு இல்லை, இந்திய யூனியன் அரசாங்கம் தான் பொறுப்பு. இந்திய யூனியன் அரசு. அண்ணாமலை இங்க வந்துட்டு பீற்றி கொண்டிருக்கிறார், பிதற்றி கொண்டிருக்கிறார், உளறி கொண்டிருக்கிறார். இந்திய அளவிலே போதை இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று மோடியால் சொல்ல முடியுமா? போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்குரிய சட்டத்தை கொண்டு வந்து தீவிரப்படுத்த முடியுமா? அப்படின்னா முதல்ல கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி அதானி தான். அதானியின் குஜராத் ஏர்போர்ட்டில் இருந்துதான் பல ஆயிரம் டன் போதைப் பொருள்கள் பிடிபட்டன. அதானியின் கடற்துறைமுகத்தில், கப்பல் துறைமுகத்தில் இருந்துதான் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள்கள் பிடிபட்டு இருக்கின்றன. இது நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று வீதியில் என்று பேசவில்லை. இதை நாடாளுமன்றத்திலேயே, மக்களவையிலேயே நான் பேசியிருக்கிறேன். நிர்மலா சீதாராமன் முன்னால் பலரும் பேசியிருக்கிறார்கள். இந்த நாட்டை ஏழை எளிய மக்கள் நாட்டுப்பற்று பெற்றுவிடக் கூடாது, விழிப்புணர்வு பெற்றுவிடக் கூடாது, அவர்களை எந்த நேரமும் போதையில் மயக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று கிராமங்கள் முழுவதும் இன்றைக்கு கஞ்சா புழக்கம், அயல் நாட்டு போதைப் பொருள்கள் புழக்கம். பழக்கம் சொல்ல புழக்கம். புழக்கம்னா யூசேஜில் இருக்கிறது. இதற்கு இந்திய ஒன்றிய அரசுதான் பொறுப்பு, மோடி அரசுதான் பொறுப்பு, அமித்ஷா தான் பொறுப்பு. இதை மறுத்து பேச முடியுமா? அவர்கள் விரும்புகிற சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பதற்கு இந்த மக்களை இப்படி கரப்ட் செய்கிறார்கள். குடிமக்கள் அனைவரையும் கரப்டிவாக, ஊழலுக்கு ஆட்பட்டவர்களாக ஆக்கிவிடுவது என்பதுதான் அவர்களின் செயல் திட்டமாக இருக்கிறது. அந்த வரிசையிலே தான் இன்றைக்கு இதையும் நாம் கண்டிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சிஏஏ என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற ஒரு சட்டம். அது அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட சட்டம் அல்ல. அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளுக்கு முரணாக இல்லாமல் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதுதான் மரபு. உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்லிவிட்டது. The basic structure of the constitution, அது எந்த வகையிலும் எப்போதும் பாதிக்கப்படக்கூடாது, அதில் யாரும் கை வைக்க கூடாது. The basic structure of the constitution, justice, liberty, equality and fraternity. The basic structure of the constitution, socialism, secularism, democracy. இதுதான் basic structure. இதிலே கை வைக்க கூடாது என்பதுதான். ஆனால் இந்த சங் பரிவார் கும்பல் அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கெறிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனந்த் குமார் ஹெக்டே அதைத்தான் சொன்னான். நாம் 400 இடங்களில் வெற்றி பெற்றால், 400 இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றால் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவோம். நான் ஏன் 10 வருஷமா அடிவயிறு வலிக்க கத்துகிறேன் என்பது இப்போது உங்களுக்கு புரிகிறதா? அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. சனாதன தர்மத்தை மீண்டும் அரசமைப்பு சட்டமாக ஆக்குவதற்கு துடிக்கிறார்கள். அருமை தோழர்களே, அதிலே ஒரு நடவடிக்கை தான் சிஏஏ சட்டம். அரசமைப்பு சட்டத்தை எப்படி டைலூட் பண்றாங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை அதற்கென்று சிறப்பு அந்தஸ்தை தந்த 370 நீக்கினார்கள். கான்ஸ்டிடியூஷன் டைலூட் ஆயிடுச்சு. அரசமைப்பு சட்டத்தை எப்படி நீர்த்து போக செய்கிறார்கள் என்றால், சிஏஏ சட்டத்தின் மூலம் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்திருக்கிறார். டைலூட்டிங் த கான்ஸ்டிடியூஷன், அவருடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை தாக்குகிறார்கள். ஆகவேதான்
தேர்தலை விடவும் இந்த நாட்டை பாதுகாப்பது மிக முக்கியமானது என்கிற வகையில இந்த ஆர்ப்பாட்டத்தை நாடு தழுவிய ஆர்ப்பாட்டமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசே சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதே, திரும்ப பெறு, இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் மோதவிடாதே, மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தாதே, இஸ்லாமிய வெறுப்பை தீவிரப்படுத்தாதே, தூண்டாதே, இதன் மூலம் நாட்டை துண்டாடாதே என்று எச்சரித்து ஜனநாயகம் காக்க, மத சார்பின்மையை காக்க, எல்லாவற்றிற்கும் மேலாக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க ஜனநாயக சக்திகளே அணிதிரள வேண்டும். அணிதிரளுங்கள், அணிதிரளுங்கள். இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள். இந்தியா கூட்டணியால் மட்டும்தான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.